கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நம்ம வந்து வரையறதுக்கு வந்து டிவைடரை வச்சு டயகிராம் போட்டிருக்காங்க. வயித்துக்குள்ள டயகிராம் போட்டிருக்காங்க. கதரை விட்டுருக்காங்க. பிரைவேட் பார்ட்ஸ்ல எக்ஸசைஸ் பண்ற டாக்டர்ஸ் போட்டிருக்காங்க. 800 ரூபாய் காசு. எவ்வளவு கொடுமை இது. இவங்க அப்பயே உள்ள வந்த உடனே நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும், நாங்க எப்படி பேசுறோமோ அது நீ வந்து கேட்கணும். அப்ப நீ யாருக்கு தெரிஞ்சாலும் இன்னும் பண்ண முடியாதுன்னு நம்பிக்கை உனக்கு இருக்குன்னா அப்ப என்ன லெவல்ல இல்ல ஒருத்தவங்க ஏதோ ஒரு பார்ட்டியை சேர்ந்தோம். நீ என்னையே இன்ஸ்டாகிராம் ரைட்டு சோஷியல் மீடியாவில் டேக் பண்ணு, ஹரி ஆக்டிவிஸ்ட் ஹரி எதாவது போட்டாலும் என் பேர் வரும். எங்க வேணாலும் டேக் பண்ணுங்க, உங்களுக்காக குரல் கொடுத்துருக்கலாம். இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், சமூக ஆர்வலர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நம்ம தான் சமீபத்தில் ஒரு கேரளாவில் நடந்த ஒரு சூசைடை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த இளமை ஸ்கூல் பையன் ரேகிங் தாங்க முடியாமல் 26 மாடிலேருந்து குதிச்சு செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு விசாரிக்கும் போது தான் அவளை பள்ளியில் வந்து அந்த டாய்லெட்டோட நக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கானோ, அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கானோ, அந்த கொடுமையை தாங்க முடியாமல் இறந்துட்டான். இப்போ அது முடிகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஒரு சம்பவம் கேரளாவில் கோட்டயம் பகுதியில் இருக்க அந்த அரசு நர்சிங் கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரேகிங்னா கொஞ்ச நேரம் ரேகிங் கிடையாது. அது உங்கள் வாயில சொன்னாலும் நல்லா இருக்கும் போல. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து நல்ல விஷயமா இருந்தால் பெருமையாக சொல்லலாம். நம்ம வாயில இருந்து பயங்கர பயத்தை உருவாக்குது. ஏன்னா இப்பேற்பட்ட சூழ்நிலை மனித மிருகங்கள் வாழக்கூடிய இடங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஐயோ, பேரண்ட்ஸ் எல்லாம் தயவு செய்து உஷாரா இருந்துக்கணும். காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ பசங்களை சேர்க்கறதுலாம் அவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்கு. கேரளாவில் அதுவும் நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள் இது நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்கூல் பையனை பாத்ரூம் டாய்லெட்ல வச்சு நக்க வச்சது எவ்வளவு பெரிய மாதிரி விஷயங்கள் நம்ம ப்ரெஷ் பண்ணி இருந்தது, எவ்வளவு பண்ணாங்க. அந்த பொண்ணு மாடியில, அந்த பையன் வந்து மாடியில இருந்து தற்கொலை பண்ணி குதிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ரெண்டாவதா அதே கேரளாவில் இருக்கக்கூடிய நர்சிங் கல்லூரியில நிர்வாணப்படுத்தப்பட்டு ஸ்டூடெண்ட்ஸை நிர்வாணப்படுத்தப்பட்டு காம்பஸால வயிற்றுல குத்தி கீழ்ச்சி பிரைவேட் பார்ட்ஸ்ல எக்ஸசைஸ் பண்ற டம்பிள்ஸை தொங்க விட்டுருக்காங்க. அப்படியே என்ன பேரை சொல்லி இவங்களெல்லாம் வந்து சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இவங்களாம் நடு ரோட்ல நிக்க வச்சு நாளைக்கெல்லாம் இவங்கள மாதிரி ஆளுங்க தான் சார் இந்த உலகத்துல தப்பு பண்றதுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். இவங்களெல்லாம் கவர்மெண்ட் காட்டுற நடவடிக்கைகள் மூலியமா இவனுங்களுக்கு கிடைக்கிற தண்டனைகள் தான் அடுத்த வாட்டி எவனையுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்க கூட விடக்கூடாது. என்னையோ சார், இது நர்சிங் கல்லூரியா இல்ல வந்து இதுக்கு சொல்லி கொடுக்குற டார்ச்சர் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்குற கல்லூரியா? தெரிய வேணாம். ஒரு பேசிக் சென்ஸ் வேணாம் சார். நர்சிங் எதுக்கு சார் படிக்கிறாங்க? நர்சிங் படிக்கிறதே செவிலியர் பணி, சேவை செய்யறதற்கான பணி. மருத்துவர்களை விட அதிகபட்ச மக்கள் மேல கேர் கொண்டு அவர்களுடைய பயணிக்கக்கூடிய முக்கியமான பணி நர்சிங் பணி. நர்சிங் காலேஜ்ல போய் சேர்ந்துட்டு படிக்கிறன்ற பேர்ல உங்க கூட இருக்கக்கூடிய ஜூனியர் பசங்களை இவ்வளவு தூரம் ட்ரீட் பண்ணீங்கன்னா 800 ரூபாய் காசுக்கு சார், வெறும் 800 ரூபாய். இது ரொம்ப எவ்வளவு கொடுமை இது. ஒரு 800 ரூபாய் பணத்துக்காக ஒருத்தவங்களோட வாழ்க்கைய கிட்டத்தட்ட அந்த காலேஜ்ல பெரிய லெவலா ஸ்ட்ரென்த் கிடையாது சார். அது ஹாஸ்டல்ல தங்குறாங்க, அவ்வளவுதான். இந்த ஹாஸ்டல்ல தங்குறாங்க, செகண்ட் இயர் அப்படின்னு போயிட்டே இருக்கும். இல்ல இந்த செகண்ட் இயர் பசங்க வந்து ஒரு 5 பசங்களோ என்னவோ நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த 6 பசங்க ஏதோ இருந்திருப்பாங்க போல இருக்கு. இவங்க அப்பயே உள்ள வந்த உடனே நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும், நாங்க எப்படி பேசுறோமோ அது நீ வந்து கேட்கணும், நாங்க என்னென்னலாம் செய்ய சொல்றோம். கம்பல் பண்ணிருக்கானுங்க. ஒரு ஆல்கஹாலிக் ஆக்குறதே பெரிய பாவம். நீ அதை பண்ண சொல்லியிருக்க. 800 ரூபாய் என்னவோ காசு கேட்டிருக்கீங்க. நாங்க வந்து கையில காசு இல்லை, அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க, அதெல்லாம் பணம் இல்லை அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. மறுப்பு தெரிவிக்க இவங்களுக்கு ரொம்ப டென்ஷனும் ப்ரெஷரைஸ்டும் ஆயிருக்கு. என்னவோ ஒரு வெறி மைண்டுக்குள்ள வச்சுட்டே இருந்திருக்கானுங்க. இதெல்லாம் எப்படி சார்? இது சைக்கோ படமா? இது ஒருத்தர் சைக்கோவா இருக்கலாம். சைக்கோனாலே ஒருத்தர் தான் சார் இருப்பாங்க. 300 பேர் 1000 பேர்ல ஒருத்தர். எப்படி ஒரே ரூம்ல இருக்க 5 பேரும் சைக்கோவா இருப்பானுங்க தெரியல. ஒருத்தரும் கூட நியாயம் இருக்காது. டே இது வேணாண்டா, நம்ம தம்பி மாதிரி இருக்காண்டா, செய்யக்கூடாதுன்னு சொல்ல தேவையில்லை. நைட்டு 10:30 மணிக்கு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா அந்த இதுல அவங்க ரூமுக்கு போயிட்டு அவங்கள போட்டு அடிச்சிருக்கானுங்களா என்னன்னு தெரியல. பட் மொத்த ட்ரெஸ்ஸையும் அவுத்து நிர்வாணமா படுக்க வச்சிருக்காங்க. படுக்க வச்சு கட்டியிருக்கானுங்க. 2 கையும் எப்படி கையெல்லாம் கட்டியிருக்கானுங்க. இந்த படத்துல பாக்குற மாதிரி இந்த கையை இப்படி, இந்த கையில இப்படி காலை கட்டி இப்படிலாம் கட்டியிருக்காங்க. இந்த காம்போஸ் இருக்குல்ல சார், இந்த டிவைடர்னு சொல்லுவாங்க. இந்த வந்து உங்களுக்கு 2 பக்கம் ஷார்ப் மாதிரி இருக்காங்க. அது என்ன பண்ணி வச்சு வயிற்றுலயே எங்கேயோ குத்திருக்கானுங்க. குத்துறது மட்டும் இல்லாம போகுது சார். நம்ம வந்து நரகத்திலயா இருக்கோம். கதைகள்ல படிச்சது சொர்க்கத்துக்கு போயா நரகத்துக்கு போயா அங்க போனா என்ன செட்டில போட்டு வறுப்பாங்க, அதை பண்ணுவாங்க. அதை விட கொடூரமான ஒரு வேலை சார். இந்த நம்ம வந்து வரையறதுக்கு வந்து டிவைடரை வச்சு இப்படி டயகிராம் போட்டிருக்கானுங்க. வயித்துக்குள்ள டயகிராம் போட்டிருக்கானுங்க, உடம்புக்குள்ள ஒரு டயகிராம் போட்டிருக்கானுங்க. எவ்வளவு மோசமா இருக்கும்.
அதுக்கு அவன் கதறி இருக்கானா. அவன் என்ன சொல்றானா, அண்ணா வலிக்குதுன்னா அழுது விட்டுருங்க அண்ணான்னு சொல்லியிருக்கான், சார்னு சொல்லியிருக்கான். 20 வயசு பையனா அவன் சார்னு சொல்றான் சார். இவனுங்க இன்னும் 1 வயசு தான் வித்தியாசம். அவனுக்கும் 1 வயசு தான் வித்தியாசம். அவன் கதறி இருக்கான், உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நம்ம டிஞ்சர்லாம் போடுவாங்கல்ல, அந்த இதெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்கல்ல, எதெல்லாம் வந்து நல்லா எரியக்கூடிய பொருட்கள். ஏன்னா நர்சிங் காலேஜ்லாம் எல்லாம் கிடைக்கும். எடுத்து அப்படியே ஊத்திருக்கானுங்க, அப்படியே ஃபுல்லா ஊத்த கதற விட்டுருக்கானு. எரியும் அப்படியே தக்கன்னு. எரிஞ்சா கூட உங்களால தொட முடியாது, ஏஞ்சி ஓட முடியாது சார். கையை கட்டி இருக்கு, காலை கட்டி இருக்கு. அப்படியே எரியறத வழியில மட்டும் நீங்க எப்படி வேதனை அனுபவிப்பீங்க? ஒரு மனசாட்சி வேணாம்? உனக்கு தெரிய வேணாம் நம்ம பண்றது என்ன மாதிரியான ஒரு இது எனக்கு நடந்தா எப்படி இருக்கும்ன்றது நீ யோசிச்சு பார்க்க வேணாம்? இதெல்லாம் பரவாயில்ல சார். டம்பிள்ஸ் எடுத்து பிரைவேட் பார்ட்ல கட்டி தொங்க விட்டுருக்காங்க. எவ்வளவு வெயிட் இருக்காது, எவ்வளவு வலி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு வேதனை. இந்த மாதிரி எவ்வளவு இது வந்து எக்ஸ்டெண்டிங்ல நம்ம இது தெரியும். இதுக்கு முன்னாடி எத்தனை பண்ணானுங்கன்றது நமக்கு தெரியல. இது வந்து ஒரு பேசிக் ரிப்போர்ட்ல தான். இப்ப இவனுங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 15 நாள் 14 நாள் ரிமாண்ட்ல போட்டு என்கொயரி, இதெல்லாம் ஓகே. ஒரு மாணவர்களுக்கு இவ்வளவு செய்யணும்ன்ற நம்பிக்கை தைரியம் எந்த அளவுக்கு வருதுன்னா, அப்படி என்ன காலேஜ் மேனேஜ்மெண்ட் காலேஜ் நடத்துது? அதானே, அதுவும் அரசினர் கல்லூரியில. அப்புறம் எப்படி நம்பி பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு அனுப்புவாங்க? எங்க போனாலும் பிரச்சனை. கவர்மெண்ட் காலேஜ்ல போனா பிரச்சனை, பிரைவேட் காலேஜ்ல போய் போனா பிரச்சனை. எதையுமே ஒரு மாணவர்களை ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க கல்லூரி வச்சு நடத்தணும்னு அவசியமே கிடையாது. ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து அந்த தண்ணி அடிக்கிறது, தண்ணி ஏறா அப்படின்னு சொல்றது, அதை வீடியோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் தம் அடிக்க சொல்றது, அதை வீடியோ எடுத்து இந்த டார்ச்சரை வீடியோ எடுத்து இதை வச்சு உங்க அப்பா அம்மா அனுப்பிச்சுன்னு சொல்றது. அந்த பசங்க அதான் சொல்லாம இருந்திருப்பாங்க. டார்ச்சரை வச்சு வீடியோ எடுத்திருக்காங்க. இப்ப இந்த டார்ச்சர் பண்றாங்களா, அவங்க நிர்வாணப்படுத்தி பண்ணது இருக்குல்ல, அதுவே வீடியோவா இருக்கான். அவங்களே ஒரு 2 பேர் வீடியோ எடுத்திருக்காங்க, 2 பேர் டார்ச்சர் பண்ணிருக்காங்க, ஒருத்தவங்க பிடிச்சிருக்கான். இதெல்லாம் நடந்திருக்கு, நடக்காம இல்ல. இப்ப இவனுங்க இந்த டார்ச்சர் பண்ணதை வெளில சொன்னா இவன் நிர்வாணமா இருக்க வெளியில போயிடுன்ற பயத்தை உருவாக்கி வச்சிருக்கானுங்க. அதுல ஒரே ஒரு பையன் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டான், முடியாம சொல்லிட்டான், தாங்க முடியாம. அதனாலதான் வெளில வந்துச்சு. சார் முதல்ல தைரியம் வேணும் சார் நம்ம பசங்களுக்கு. எவ்வளவு வேணாலும் நம்ம உன்ன மேல என்ன வேணா பண்ணட்டும், உனக்காக பேசுறதுக்கு நிறைய பேர் வெளியில இருக்கான். உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து நின்னா பேசுறதுக்கு பல பேர் இருக்கா. நீ என்னையே இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் டேக் பண்ணு, ஹரி ஆக்டிவிஸ்ட் ஹரி எதாவது போட்டாலும் என் பேர் வரும். எங்க வேணாலும் டேக் பண்ணுங்க, உங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். அது இந்தியா ஃபுல்லா எங்க வேணா இருந்துட்டு போட்டோம். நான் அதை கவலைப்படுறதுக்கு இதுவே கிடையாது. எவனா பேசிட்டோம். ஸோ 11 வருஷமா இருக்கேன் இது உள்ள, அவங்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு எல்லாருக்காகவும் குழந்தைகள் நலனுக்காகவும் வேலை பார்க்குறோம். சும்மா கிடையாது. எவ்வளவு டார்ச்சரை பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? உன்னை எப்படி பெற்றாங்களோ அப்படிதான் அவங்க வீட்லயும் பெற்றிருப்பாங்க. உன்னை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களோ அப்படிதான் அவங்க வீட்லயும் வளர்த்திருப்பாங்க. உனக்கு எப்படி ஒரு எதிர்காலம் இருக்குன்னு உன் குடும்பத்தார் நம்பிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரிதான் அந்த பையனோட எதிர்காலத்துக்காக ஒரு குடும்பத்தார் நம்பிட்டு இருப்பாங்க. நீ அவனை எமோஷனலா இது பண்ணிருக்க, மென்டலா அவனை இது பண்ணிருக்க, அவனை மொத்தமா வாழ்க்கையை வாழ முடியாத ஒரு நரகத்தை கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்துருக்க. இதெல்லாம் நம்ம ஹாஸ்டல்லையும் இதை பெரிய பெரிய ஆட்கள் தான் நம்மளை வெளில வரவிடாம பண்ணுவான்னு நினைப்போம். இதை எப்படி தெரியுங்களா, ட்ரெயின்லயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் பிச்சை எடுக்கிறதுக்காக பசங்களை பிடிச்சி கடத்தி கண்ணெல்லாம் நோண்டி எடுத்து பண்ணுவாங்களா, அதை விட கொடூரமான செயல்களை நீங்க செய்றீங்க. என்ன நம்பிக்கையில நீங்க செய்றீங்க? வெளியிலேயே தெரியாதுன்ட்டுன்னு. அந்த இடத்துல அது கூட தெரியாதுன்னா அப்ப இவனுங்க ட்ரக்ஸ் அடிச்சுதான் இருக்கணும் சார். அதுக்கு தானே காசு கேட்கறாங்க. காசு கேட்கறதுல இருந்து எல்லாமே நமக்கு ஒரு உனக்கு மனிதாபிமானம் தான் இல்ல, விட்டுரு, பிரச்சனை கிடையாது. ஒருத்தவன் கதறானே, கத்தி வெளியில தெரிஞ்சதுன்னா இந்த பயம் கூடமா இல்ல. அப்ப நீ யாருக்கு தெரிஞ்சாலும் என்னவும் பண்ண முடியாதுன்ற நம்பிக்கை உனக்கு இருக்குன்னா அப்ப என்ன லெவல்ல? இல்ல ஒருத்தவன் ஏதோ ஒரு பார்ட்டியை சேர்ந்தவனா, அதான் அரசியல்ல ஃபேமஸ், அவங்களும் வந்து ஏதோ இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல அதுதான் வேணும் உனக்கு. ஏதாவது தவறு செய்யறவனை அந்த தலைவராகவே இருந்தாலும், அவன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கூட தலைவராகவே இருந்தாலும் தூக்கி எறியக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்க மேல நம்பிக்கை வரும். யாருக்கு வந்தாலும் நம்ம சொல்றோம். நம்ம இங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து அதுதான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அதை மைண்டுக்குள்ள யாருமே எடுத்துக்கிறதே இல்லை. ரெண்டாவது, இந்த மாதிரி வந்து எத்தனை இடத்துல நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல. பசங்களுக்கு இது நடந்தது வெளியில வந்துச்சு, ஒரு பையன் வெளில வந்து சொன்னான். இந்த மாதிரி எத்தனை கல்லூரியில எத்தனை இடத்துங்கள்ல மாணவர்களுக்கு நடக்கிறது வெளியில சொல்லாம இருக்கு அப்படின்றது தெரியல. எத்தனை இடத்துல மாணவர்கள் டு மாணவர்கள் இல்லாம பெரிய ஆசிரியர்களோ இல்ல வேலை செய்யறவங்களால நடக்குதுன்றது நமக்கு தெரியல. எத்தனை இடத்துல பெண் பிள்ளைகளுக்கு இது நடந்துகிட்டு இருக்குன்றது தெரியல. அப்ப எவ்வளவு லிஸ்ட் இது எப்படி அடிக்கிட்டே போகணும்னு நினைக்கிறீங்க? 2 வாரம் கூட ஆகல, கேரளால அந்த பையன் குதிச்சு இறந்து போன கேஸை பத்தி பேசி அந்த விஷயங்கள் வைரலாகி எல்லாருக்கும் வைரலாகி அவ்வளவு தூரம் வெளியில போன விஷயம். அந்த 2 வாரத்துக்குள்ள இன்னொரு விஷயம் நடக்குதுன்னா அந்த கேஸை பார்த்து திருந்திருப்பானுங்கன்றதுக்காக நம்ம பேசினா, அதை பார்த்து இன்னும் எக்ஸ்ட்ராவா என்னென்ன பண்ணலான்றதை கண்டுபிடிச்சிருக்கேன்னா நமக்கு வார்த்தைகள் வர மாட்டேங்குது சார் அதை பத்தி பேசுறதுக்கு. அந்த பையனோட நிலைமையை நான் யோசிச்சு பார்த்தா கண்ணெல்லாம் கலங்குது, அவ்வளோ நெஞ்சு அப்படியே அடைக்குது. ஸோ என் தம்பியா இருந்தா எப்படி சார் இருக்கும்? நான் அப்படிதான் யோசிக்கிறேன். ஆமா, என் வீட்டுல பிறந்த பையனா இருந்தா எப்படி இருக்கும்ன்றதான் நான் யோசிக்கிறேன். ஏன் இந்த மைண்ட்ல இருக்க சின்ன அறிவு கூட இல்லைன்னா நீங்களாம் வாழ்றதே வேஸ்ட் சார். தண்டனை அவங்களுக்கு கொடூரமா கொடுக்கும். இது கிட்டத்தட்ட கொலை தண்டனை மாதிரி தான். தூக்கு தண்டனையே கொடுங்க. அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, துன்புறுத்தல் எல்லாமே போட்டு நிறைய வழக்குகள்லாம் போட்டிருக்காங்க.
பட் இது பத்தாதுன்ற. எப்பவுமே தப்பு பண்றவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. அதனாலதான் என்னைக்குமே நீங்க எந்த வீடியோவில் பாதிக்கப்பட்டவர்களை பத்தி பேசும்போதோ அல்லது பெண்களுக்கு எதிரான அநீதியை நடத்தி பேசும்போதோ எல்லாரும் போடுறது அரபு நாட்டில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு தூக்கு தண்டனையை நிறைவேற்றணும்ன்றத அவ்வளவு மக்கள் சொல்றாங்க. ஆனா நாம அதுக்குள்ள போகவே இல்லாம இருக்கோம். காரணம் என்ன? அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு சார். என்ன தெரியுமா? ஒரே நாள்ல ஒரே விஷயங்கள்ல தூக்கு தண்டனை கொடுக்கும்போது நல்லவனை கூட நம்ம அக்யூஸ்டா மாத்திடுவோம். கண்டிப்பா. யாரோ ஒருத்தரோட தலையை மறைக்கிறதுக்காக யாரோ ஒரு நிரபராதிய நம்ம இது பண்ணிடுறோம். அதனாலதான் இந்த இவ்வளோ அதையும் பல பேர் பயன்படுத்திக்கிறாங்கன்றதான் மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இங்கெல்லாம் நிக்கவே கூடாது. நீங்க இந்த மாதிரி கொடூரங்கள் எத்தனை இடத்துல நடந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோன்றதை யோசிக்க முடியுது இல்ல. இன்னைக்கும் காலேஜஸ்ல ரேக்கிங் ரொம்ப, நம்ம தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு ரேக்கிங் எல்லாம் ரொம்ப கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம பெரிய மகிழ்ச்சியை நம்ம சொல்லணும். ஆனா நிறைய இடத்துல நடக்கவும் செய்யுது, நடக்காமலாம் இருக்கு. இந்த வீடியோ பாக்குறவங்க கூட அங்கங்க ஏதாவது நடந்ததுன்னா பதிவு பண்ணலாம். நம்ம கண்டிப்பா பதிவு பண்ணலாம். எந்த இடத்துல எந்த ஊர்ல இருந்தீங்கன்னா நாங்களே இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் போட்டு நாங்க பார்க்க தயாராக இருக்கோம். தாராளமா பண்ணலாம். எவ்வளவு பேருக்காக பேசாம இருப்பீங்க? பேசுறதுக்காக எல்லாரும் ஒண்ணு சேரும் போதுதான் நிக்கும். இன்னைக்கு நான் உனக்காக நிக்கிறேன், நாளைக்கு இன்னொருத்தனுக்காக நீ என் கூட வந்து நில்லு. கண்டிப்பா. இன்னொருத்தனுக்காக நீ சொன்ன இன்னொருத்தனுக்காக 3 பேர் நிப்போம். நாளைக்கு 3 பேர் 4 பேர் ஆகும், 4 40 ஆகும், 40 400 ஆகும், 400 4000 ஆகும், 4000 4 லட்சம் ஆகும். அது 4 கோடி ஆனாலும் நம்ம நகர்ந்துட்டே போவோம். அப்புறம்தான் தப்பு பண்றவனுக்கு பயம் வரணும் சார். தண்டனையை தாண்டி தப்பு பண்ணாலே நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல வந்து மாட்டுவேன்ற பயம் வந்தா மட்டும் தான் மாறும். கணவன் மனைவியை துன்புறுத்துறது, மனைவி கணவனை துன்புறுத்துறது, பெரியவர்களை சிறியவர்கள் துன்புறுத்துறது, சிறியவர்களை பெரியவர்கள் துன்புறுத்துறது, பாலியல் துன்புறுத்தல்கள் ஏற்படுறது, குழந்தைகளை வந்து நாசம் பண்ணக்கூடியது, அபியூஸ் பண்ணக்கூடியது, ஹராஸ்மெண்ட்ஸ்ல கொண்டு போறது, தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களையும் பவரையும் பயன்படுத்தி பவர் இல்லாத ஒரு மனிதனை ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு காலியாக மாத்துறது, தவறான செய்திகளை பரப்புறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்மளாம் பேச ஆரம்பிச்சா மட்டும்தான் இவங்க எல்லாம் வெளியில தெரியாம இருப்பாங்க. அதனால பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம எல்லாம். கண்டிப்பா இந்த மாணவர்களுக்கு நீதி கிடைக்கிறவங்க தொடர்ச்சியா பேசுவோம். மிக்க நன்றி சார்.